இயேசுவிடம் திரும்பு. நல்ல வார்த்தை. அல்லேலூயா. உலகத்துல மனுஷன் எங்கெங்கேயோ திரும்பிக்கிட்டு இருக்கிறான், திரும்பி பார்க்கிறான், ஒன்னும் நடக்கல. இயேசுவிடம் திரும்பினால் எல்லாம் சாத்தியமாகும். அல்லேலூயா. இந்த கூட்டத்தினுடைய சில காரியங்கள், நம்ம இயேசுவின் பக்கம் திரும்பணும். நம்ம யார் பக்கம் திரும்பணும்? இயேசுவின் பக்கம் திரும்பணும். நம்முடைய வீட்டார் இயேசுவின் பக்கம் திரும்பணும். நம்முடைய தேசம் இயேசுவின் பக்கம் திரும்பணும். இன்னைக்கு தேசமெல்லாம் எப்படியோ இருக்கு, யார் யார் பக்கமோ திரும்பிக்கிட்டு இருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு கூட்டம் ஏரோதுவின் பக்கம் திரும்பிச்சு, இன்னொரு கூட்டம் பிலாத்துவின் பக்கம் திரும்பிச்சு, இன்னொரு கூட்டம் பரிசேயர்கள் பக்கம் திரும்பிச்சு, இன்னொரு கூட்டம் நியாய சாஸ்திரிகள் பக்கம் திரும்பிச்சு, இன்னொரு கூட்டம் சதுசேயர் பக்கம் திரும்பிச்சு. யாருக்காக ஏதாவது நடந்துச்சா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. பைபிள் தான் கேட்கிறேன். அல்லேலூயா. யாருக்கா ஏதாவது நடந்துச்சா? நடந்ததெல்லாம் வீட்டில் போய் பாருங்க. இயேசுவின் பக்கம் யாரெல்லாம் திரும்பினார்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை. இயேசுவின் பக்கம் இயேசுவை மட்டும் பார்த்தா போதும். 12 வருடமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ முடியல, இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் போதும் அப்படின்னு தான் வந்தாங்க. இயேசுவை கூட தொடல. அவளுடைய ஒரே நோக்கம், நான் விடுதலை பெறணும், நான் இயேசுவை தரிசிக்கணும், இயேசுவினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடணும். தொட்டால் அந்த நிமிஷமே தொட்டுட்டு வீட்டுக்கு போன பிறகு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல. தொட்ட நிமிஷத்தில், தொட்ட மாத்திரத்தில் இயேசுவினுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. இன்று சாயங்கால வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவின் பக்கம் நம்ம திரும்பும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நம்முடைய தேசம் இயேசுவின் பக்கம் திரும்பணும். அதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவருடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை, இந்த தேசம் என் பக்கமாய் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை, இந்த மனுக்குலம் என் பக்கமாய் திரும்ப வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்க போகிறோம். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, இது இயேசுவை பார்க்கிற நேரம். இது இயேசுவை பார்க்கிற நேரம். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். எல்லாரும் ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் உமது பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். இயேசுவின் பக்கமாய் யார் யாருடைய வாழ்க்கை திருப்பப்பட்டுச்சோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாதியும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனமும் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வேதனையும் இல்லை. இயேசுவின் பக்க திரும்பணும். நாங்கள் இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் பக்க திரும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம் அனைவரும் என்ன தேவைகளோடு கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, என்ன எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, என்ன வேதனையோடு கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்க இருதயம் மாத்திரம் இயேசுவின் பக்க திரும்புமானால், உங்கள் சிந்தனைகள் மட்டும் இயேசுவின் பக்க திரும்புமானால், உங்கள் நினைவுகள் மட்டும் இயேசுவின் பக்க திரும்புமானால், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்க போகிறார். இதுவரைக்கு நான் இயேசுவை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், இதுவரைக்கு நான் இயேசுவை தான் தொழுது கொண்டு வருகிறேன்.
இதுவரைக்கும் இயேசுவைத்தான் நான் ஆராதித்து வழிபட்டு கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நன்மைகள் இல்லையே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாற்றம் உருவாக வேண்டுமானால் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். இந்த இரவு நேரத்திலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறதானே இந்த யாக்கோபுபுரம் இயேசுவின் பக்கமாக திரும்பும்படியாய் யாக்கோபுரத்தை மைய புள்ளியாக வைத்து 4 திசைகளிலும் இருக்கிறதானே ஒவ்வொரு கிராமங்களும் இயேசுவின் பக்க திரும்பும்படியாக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. 2 கைகளையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசம் இயேசுவின் பக்கமாக திரும்பணும். எங்கள் தேசம் இயேசுவின் பக்கமாக திரும்பணும். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் இயேசுவின் பக்கமாக திரும்பணும் என்று எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகபலதகரகரிகபகா. ஆவியானவருடைய மகிமை இறங்கி வருகிற நேரம், ஆவியானவருடைய வல்லமை பலமாக வெளிப்படுகிற நேரம். ஹல்லேலூயா. உள்ளது இருதயத்தை திறந்து இயேசுவே எங்கள் தேசம், எங்கள் நகரம், எங்கள் பட்டணம் இயேசுவின் பக்கம் திரும்ப வேண்டும். எங்கள் தேசம் அழிவுக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறது. எங்கள் தேச பாவத்துக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறது. எங்கள் தேசம் அநியாயத்துக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறது. எங்கள் தேச கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? இன்று இரவு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். சுவரை அடைக்கவோ திறப்பிலை நிற்கவோ ஒருவனை தேடினேன், ஒருவனை காணே. யாக்கோபுபுரம் இயேசுவின் பக்கமாய் திரும்புவதற்காக நான் உம்முடைய பக்கம் வருகிறேன். சிதம்பரபுரம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். மதகநேரி இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய் நான் இயேசுவின் சமூகத்தில் நிற்கிறேன். கீழ்குளம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், அடங்கார்குளம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், கருங்குளம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், பலவூர் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், சங்கனாபுரம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், பெரிய குளம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், செட்டிக்குளம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், ஜெயமாதபுரம் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், கூட்டப்புலி இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய். அப்படி ஒவ்வொருவர் தங்களுக்கு தெரிந்த ஊர்களில் பெயர்களை சொல்லி, ஆண்டவரே இந்த தேசம் இயேசுவின் பக்கம் திரும்பணும், இயேசுவின் பக்கம் திரும்பணும். அங்கே இருக்கிற அந்தகார இருள்கள் மாற்றப்படணும், அடிமைத்தனத்தின் வல்லமைகள் முறிக்கப்படணும், கர்த்தருடைய மகிமை தேசத்தில் வெளிப்படணும். எத்தனை பேர் எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு கிராமங்கள் மேல வெளிப்பட போகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று ஒவ்வொரு ஊர்களின் பெயரை சொல்லி, ஒவ்வொரு நகரத்தினுடைய பெயரை சொல்லி ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது கர்த்தருடைய தூதர்கள் அங்கே கடந்து போகிறாங்க. கர்த்தருடைய தூதர்கள் அங்கே கடந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற அசுத்தங்கள் மாற்றப்படுகிறது. அங்கே இருக்கிற அருவருப்புகள் மாற்றப்படுகிறது. அங்கே இருக்கிற சாபத்தீடானவைகள் மாற்றப்படுகிறது. அங்கே இருக்கிற இரத்த பழிகள் மாற்றப்படுகிறது. மனிதனுடைய உயிரை காவு வாங்கும்படி சத்துருவினால் உருவாக்கப்படுகிறதான எல்லா மாய தந்திரங்களும் அழிக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்தை கர்த்தர் இருளின் ஆதிக்கத்தில் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்க போகிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்கள் தேசம் இயேசுவின் பக்கமாய் திரும்பட்டும், இயேசுவின் பக்கம் திரும்பட்டும்.
எங்கள் தேசத்தின் ஜனங்கள் இயேசுவின் பக்கம் திரும்பட்டும். வாலிபர்கள் இயேசுவின் பக்கம் திரும்புவார்களாக. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் இயேசுவின் பக்கம் திரும்புவார்களாக. பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்கள் இயேசுவின் பக்கம் திரும்புவார்களாக. கடன் பிரச்சனையில இருக்கிறவர்கள் இயேசுவின் பக்கம் திரும்புவார்களாக. ஹல்லேலூயா. வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில தேச கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபங்கள் மூலமாக கர்த்தர் தேசத்தில் ஒரு அதிர்வை உண்டு பண்ண போகிறார். கர்த்தர் தேசத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ண போகிறார். கர்த்தர் தேசத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கு இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கு இன்றே தொனிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசம். இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கு இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கு இன்றே தொனிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள 12 பிரபுக்கள் அனுப்பப்பட்டார்கள். கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்து 10 பேர் சொன்னாங்க, அங்க நம்ம போக முடியாது. அங்கே ராட்சத பிரவியான மனிதர்களை பார்த்தோம், ஏனாக்கின் புத்திரர்களை பார்த்தோம், அங்க உள்ள நுழைய முடியாது. அவங்களுடைய பார்வைக்கெல்லாம் நாங்க வெட்டுக்கிளிய போல இருந்தோம். 2 பேர் மாத்திரம் சொன்னாங்க, அது மகா நல்ல தேசம். அல்லேலூயா. நம்ம வாழ்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? மகா. உண்மைதானே சொல்றீங்க? உண்மைதானே சொல்றீங்க? அல்லேலூயா. ஐயா, இந்த இடத்துல போகவே முடியாது, இந்த தெருவில் போகவே முடியாது. என்னன்னு கேட்டா, ஆமா, பல கருத்துக்கள் எழும, நான் சொல்ல விரும்பல. நம்ம இருக்கிற தேசம் மகா நல்ல தேசம். அந்த காலேபும் யோசுவாவும் சொன்னாங்க, நாங்க அங்க போகும்போது அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி ஓடி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க 2 பேரும் பார்த்ததை சொல்லல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம ஒரு தெருவில், ஒரு பட்டணத்தில், ஒரு வீதியில், ஒரு வீட்டுக்குள்ள ஜெபிக்க போகிறோன்னு சொன்னா, அங்க அது வரைக்கும் இருக்கிற நிழல் அவர்களை விட்டு வெளியில போயிடணும். அல்லேலூயா. விசுவாசம் உண்டா? பார்க்கிற பார்வை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளும் ஜெபிக்க கடந்து போகிற இடத்துல அங்க இருக்கிற அந்தகாரங்கள் விலகி போகணும், விக்கிரகத்துக்கு கிரியைகள் மாறி போகணும், பாவங்கள் சாபத்தின் வல்லமைகள் விலகி போகணும். அப்படிப்பட்ட ஒரு கிரியையை ஆண்டவர் என்ன கொண்டு செய்ய மாட்டாரா? வாஞ்ச உண்டா? வாஞ்ச உண்டா?
கையை தூக்கி அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற இடத்துல இப்படி அற்புதம் நடக்கும். நம்ம விசுவாசம் தான் நம்மளை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்கள் தேசத்தை காத்து நிற்கிற நிழல்கள், குடும்பங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி, குடும்பங்கள் மனம் திரும்ப முடியாதபடி, ரட்சிக்கப்பட்டவர்களை கூட பின்மாற்றத்துக்கு நேராக இழுக்கிற பாவ வல்லமைகள், அந்த நிழல்கள் முற்றிலுமாக எங்க தேசத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டும். எங்கள் குடும்பங்களில் இருந்து மாற்றப்பட வேண்டும். எங்கள் ஜனங்களிடத்தில் மாற்றப்பட வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா, நம்ம கூட ஆராதிக்கிறவங்க எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையை தேடாம இன்னும் பாவத்தில் இருக்கிறவங்க உண்டு, இன்னும் சாபத்துக்குள்ள இருக்கிறவங்க உண்டு. அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகணும் இல்லையா? நம்ம அங்க போனாங்க இருக்கிற நிழல் என்ன செய்யறோம்? வெளியில போயிடணும். கண்களை மூடு. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் நம்ம வாழ்கிற கிராமத்தில், யாக்கோபுரமா இருக்கட்டும், சிதம்பரபுரமா இருக்கட்டும், மதகநேரியா இருக்கட்டும், தெற்க சங்கனபுரமா இருக்கட்டும், பெரிய குளமா இருக்கட்டும், ஜெயமாதபுரம், எந்த ஊரா இருந்தாலும் அங்க ஒரு ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள் டீமாக ஜெபிக்க போறாங்கன்னு சொன்னா அங்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கணும். அதை கர்த்தர் எங்களை கொண்டு செய்யணும்ப்பா. எங்க குடும்பத்தை கொண்டு நீங்க செய்யணும். எங்க ஊழியரை கொண்டு நீங்க செய்யணும். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆவியானவருடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு யோசுவாவும் காலேபும் எப்படி விசுவாசத்தோடு சொன்னார்களோ, அது மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், நான் சீக்கிரமாய் போய் அந்த தேசத்தை சுதந்திரமாக்கி கொள்ளலாம். இன்று இரவு உங்க சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நாங்கள் கர்த்தருக்காக சுதந்திரமாக்கி கொள்ளும்படியாய் ஆவியானவருடைய மகிமையின் மேகம் ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரும் இயேசுவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு பகுதியில் கடந்து செல்லும்போது கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை, கர்த்தருடைய ஆச்சரியமான கிரியைகள் தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும், தேசத்தின் ஒவ்வொரு திசைகளிலும், தெருக்களின் ஒவ்வொரு முனைகளிலும் ஆவியானவருடைய பலத்த கிரியை இன்று முதல் வெளிப்பட போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நீ பாடும்போது, நீ துதிக்கும் போது, நீ ஆராதிக்கும் போது உனக்கு விரோதமாய் உருவாக்கி கொண்டு இருக்கிற, உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஹல்லேலூயா சத்துருவின் கோட்டைகள் இந்த இரவு நேரத்தில் தகர்க்கப்படுகிறது. In the name of Jesus. Power. Hallelujah. வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே. இன்று இரவு யாக்கோபுரத்தில் போடப்படுகிற அக்கினி சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும், எல்லா தெருக்களிலும், ஒவ்வொரு வீடுகள் தோறும் அந்த அக்கினி பற்றி பிடிக்கட்டும். அந்தகார கிரியைகள் அழியட்டும். ஜனங்களை அடிமைப்படுத்துகிற, ஜனங்களை சாபத்துக்கு நேராய் கொண்டு போகிற, ஜனங்களை அசுத்தத்துக்கு நேராய் இழுத்து போகிற எல்லா இச்சையின் ஆவிகளுக்கு கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் come on wonderful Jesus, எல்லா கிரியைகளும் அழியட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதற்காய் நன்றி. Thank you Jesus. நன்றி அப்பா. தொடர்ந்து நம்முடைய தேசத்தினுடைய உலக நாடுகள் கர்த்தரை அறியணும். உலக நாடுகள் கர்த்தரை அறியணும். எழுப்புதல் எங்க இருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஒரு தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் பேசினது இந்தியாவினுடைய கடைசி முனையில இருந்து. நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? இந்தியாவினுடைய கடைசி முனையில தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்தியாவினுடைய கடைசி முனையில இருந்தா எழுப்புதல், இந்தியாவினுடைய கடைசி முனையில இருந்து எழுப்புதல் வரணும்னா நம்ம எல்லாரும் அக்கினி பிளம்பாக மாறணும். எப்படி மாறணும்?
அக்கினி பிளம்பு. அக்கினி பிளம்புல என்ன தண்ணியை ஊத்தினாலும் அக்கினி பிளம்பு அணைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆமா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, ஆமா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்த ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்ட, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? அப்படி சோர்ந்து போகிறோம். இது சோர்ந்து போக வேண்டிய காலம் அல்ல. இது அசதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல. இது நித்திரை பண்ண வேண்டிய காலம் அல்ல. எழுப்புதல் இங்க இருந்துதான். அது ஏன் உங்களை கொண்டு என்ன கொண்டு நடக்க விடாது? ஒரு மனிதன் தான் தேவை அதுக்கு. இத்தனை கூட்டத்தில் ஒரு மனிதன் யாருன்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நம்ம கேட்கணும், ஏன் நானா இருக்க கூடாது, ஏன் நீங்களா இருக்க கூடாது? அல்லேலூயா. ஜெபிச்சிடலாமா? ஜெபிச்சு முடிக்க போகிற எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தினுடைய எழுப்புதல், ஆண்டவரே இந்திய தேசத்தினுடைய கடை முனையில் இருந்து வரும் என்று நீர் தீர்க்க தரிசனம் உரைத்தது நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்திய தேசத்தினுடைய கடைசி முனையில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய ஜனத்தை என் ஆண்டவர் அக்கினி பிளம்பாய், அக்கினி சுவலையாய், எந்த சத்துருவாலும் அணைக்க முடியாது அந்த அக்கினி எங்கள் இந்திய தேசத்தினுடைய கடைசி முனையிலே அது பற்றி பிடிக்கட்டுமே. அது ஒவ்வொரு சபைக்குள்ளாக, அது ஒவ்வொரு ஊழியக்காரருக்குள்ளாக, அது ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக, அது ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்குள்ளாக இந்த இரவு பற்றி பிடிக்கட்டுமே. உம்முடைய பிள்ளைகள் அந்த எழுப்புதலுக்கு காரணமானவர்களாய் மாறுபடியாய் அந்த அக்கினி சுவாலை, அந்த அக்கினி சுவாலை இந்த இரவு பற்றி பிடிக்கட்டும். இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் தேசத்தில் இருந்து அந்த எழுப்புதலின் அக்கினி எங்கள் இந்திய தேசத்தினுடைய 4 திசைகளில் பரவும்படியாய், அது உலக நாடுகளுக்கு கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் எங்கள் சபைகளை, கர்த்தர் எங்கள் ஊழியர்களை, கர்த்தர் எங்கள் விசுவாச மக்களை கர்த்தர் அக்கினி பிளம்பாய் மாற்றுவீராக. இவர்கள் ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, இவர்களை பின்மாற்றத்துக்கு நேராக இழுக்கிற அந்தகார கிரியைகள் மேல் கர்த்தருடைய நாமத்தினால ஜெயமெடுக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம். ஆவியானவர் அப்படியே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய கடைசி முனையில் இருந்து அந்த அக்கினி பிளம்பை கர்த்தர் ஏற்படுத்தி தேசத்தில் இருக்கிற சகல அருவருப்புகளையும், சகல அசுத்தங்களையும், சகல சாபங்களையும் சுட்டரித்து தேசத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கி தேசம் முழுவதும் கர்த்தர் பக்கமாய் திரும்ப பண்ண போகிறதற்காய் தலைக்கு மேல கையை தூக்கி நல்ல தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 தலைக்கு மேல கையை தூக்கி, இயேசுவே எங்கள் தேசம் உமது பக்கமாய் திரும்ப, எங்கள் தேசத்தினுடைய கடைசி முனையில் இருந்து அந்த அக்கினி பிளம்பு உருவாகட்டும். அதற்கு காரணக்காரர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கு செபித்த ஒத்துழைத்த உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் அதற்காக இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். ஆசீர்வதியும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். உம்முடைய பிள்ளைகளுடைய நாவில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு துதியின் வார்த்தையினால் எரிகோ கோட்டை தகர்க்கப்படும்படியாய், பலவானுடைய வில்லுகள் முறியும்படியாய், பலவானுடைய வல்லையங்கள் நொறுங்கும்படியாய் கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளுடைய நாவுகளில் வைத்து அனுப்ப போகிறதற்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்து நடக்கிற எல்லா பகுதிகளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நான் சிறுகவும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.